ப்ராப்பரான ப்ராக்டிஸ்னால் என்ன, யூனிவர்சல் எனர்ஜி நம்ம ரிசீவ் பண்ணுறோம். ஸோ அந்த ரிசீவிங் மோட்லேயே அங்கே பிளாக்கேஜ் இருக்கப்போ இவங்க கொஞ்சம் இவங்க பண்ணி வச்சுருந்த எனர்ஜியெல்லாம் கொடுத்து முடிச்சிருவாங்க. ஸோ இவங்க ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ட்ரைன் ஆகிடுவாங்க. ஸோ ஹீலிங் எனர்ஜியை வந்து டாக் ரொம்ப சூப்பராக சென்ஸ் பண்ணும். டாகுக்கு வந்து ஹீலிங் வந்து கொடுக்கலாம். அதே மாதிரி பேர்ட்ஸ்க்கு இல்லை ஃபிஷ் வந்து ரொம்ப சிக்காயிட்டே இருக்கின்றப்போ ஃபிஷ் டேங்க்குக்கு, வீட்டில் இருக்க பிளான்ஸ்க்கெல்லாம் ரொம்ப அருமையாக எனர்ஜி வந்து சென்ஸ் பண்ணும். அவங்களுக்கே கொடுக்க முடியும். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்காங்க, அவங்களுக்குள்ள ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை, 2 பேரும் வந்து ரொம்ப பிரச்சனைகள்ல இருக்காங்க, பிரிஞ்சிருக்காங்க. அப்படின்ற பட்சத்தில் நம்ம தாராளமாக கொடுக்கலாம். இல்லை அவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணியிருக்காங்க, 2 பேரும் சேர்ந்து இருக்கிறதுக்கு விருப்பப்படுறாங்க, ஆனால் ஒரு சுச்சுவேஷன்ஸ் அவங்களோட பிரச்சனைகளுக்கு உள்ளாக்குறாங்க. அப்படின்றப்போ தாராளமாக அந்த இடத்துல அவங்க கிட்ட கேட்காம கொடுக்கறதுல தப்பு இல்லை. ஒரு மீட்டிங்காக போகிறாங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட் மீட்டிங், அந்த மீட்டிங்கில் வந்து இவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப பெட்டராக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறப்போ அந்த மீட்டிங் போகிறதுக்கு முன்னாடியே அவங்க வந்து டிஸ்டன்ட் ஹீலிங் வந்து அந்த இடத்துக்கு கொடுத்துட்டு அப்புறமா அந்த மீட்டிங் அட்டெண்ட் பண்ணுறப்போ அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து அவங்க. பக்தி கஃபே நேயர்களுக்கு வணக்கம். ரைக்கி ஹீலிங் பற்றிய பல்வேறு விவரங்களை தெரிஞ்சுக்கிறதுக்காக மும்பையிலிருந்து ரைக்கி கிராண்ட் மாஸ்டர் பாக்கிய அசோக் அவர்களை இன்றைக்கி நிகழ்ச்சிக்கு இன்வைட் பண்ணியிருக்கோம். வணக்கம் மேடம். வணக்கம். மேக்ஸிமம் இந்த ரைக்கி ஹீலிங் அப்படிங்கிறத நான் பார்த்ததில் இப்போ ஆன்லைனில் மோஸ்ட்லி அதில் பார்த்துட்ருக்கோம். இந்த நெகட்டிவ் தாட்ஸ் இருக்கிறவங்க தான் அதிகபட்சமாக அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறாங்க. இந்த சூசைட் பண்ணிக்கலாம் அந்த மாதிரியான தாட் இருக்கிறவங்கலாம் வெளியில் போய் ஒரு சைக்காட்டிஸ்ட்டை எடுத்துக்கிட்டால் கூட அதை தாண்டி ஒரு 1 or 2 டேஸ்லேயே அவங்க திருப்பி மறுபடியும் அதே நிலைமைக்கு போயிடுறாங்க. அதனால இந்த ரைக்கி ஹீலிங் எடுத்துக்கிறாங்க அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன். அப்படி ரைக்கி ஹீலிங்கில் இந்த மாதிரி ஒரு சூசைட் தாட் அப்படிங்கிறத கூட நம்மளால் கிளியர் பண்ணிட முடியுமா? 100% பண்ண முடியும். என்னோட மெயின் விஷனே வந்து இந்த தாட்ஸ் எல்லாம் அப்படியே கம்ப்ளீட்டாக அடிச்சு நவுத்தணுன்றதான். ஏன்னா நம்மள இந்த யூனிவர்ஸில் எல்லாருக்குமே வந்து ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் இருக்கக்கூடிய தகுதி இருக்குது. நம்மளா அது சம்டைம்ஸ் டிஸ்டர்ப் ஆகிடுது, ரொம்பவே டிஸ்டர்ப் ஆகிக்கிறாங்க. இந்த எக்ஸ்பீரியன்ஸோடவே சொல்கிறேன். கனடாவில் ஒருத்தர் இருக்கார், நேம் சொல்ல வேணாம். அவருக்கு வந்து மேரேஜ் ஆயிடுச்சு. அந்த மேரேஜ் ஆகி 1 monthலேயே வந்து ரொம்ப நல்லபடியாக ஃபேமிலியில் எல்லாரும் வந்து ஸ்ரீலங்காவில் இருந்தாங்க. இவர் வந்து கனடாவில் இருந்தார். மேரேஜ் ஆகிட்டு 1 monthலேயே அந்த பொண்ணு பிரிஞ்சு போயிடுச்சு. அவர் வந்து ஆனால் ரொம்ப லவ் பண்ணியிருக்காரு அந்த பொண்ணு பிரிஞ்சதை அவரால் அக்செப்டே பண்ண முடியல. 1 மாதம் தான் கூட இருந்திருக்காங்க. அது வந்து நல்ல வேலையில் இருக்காரு, நல்லா சம்பாதிக்கிறாரு, ஃபேமிலி வெல் செட்டில்டு. ஆனால் வந்து அவர் சூசைட் பண்ணிக்கக்கூடிய மனநிலைமைக்கு போயிட்டார் இந்த ஒரு விஷயத்தினால. ஸோ அந்த ரேஞ்சுக்கு வந்துட்டு லாஸ்ட்டாக வந்து வீடியோ ஏதோ நான் என்னோடது பார்த்துருக்காரு, ஃபேஸ்புக்கில் பார்த்தேன்னு சொன்னார். ஸோ ஃபேஸ்புக்கில் பார்த்துட்டு இமீடியட்டாக கான்டாக்ட் பண்ணி அது கரெக்டாக அந்த அடுத்த நாளே அவர்கிட்ட நான் பேசினேன். ஸோ அப்போ பேசிட்டு இந்த விஷயம்லாம் வந்து டேரட் ரீடிங்லேயும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஹீலிங் ஸ்டார்ட் பண்ணோம். 12 செஷன்ஸ் அவர் எடுத்தார். அந்த 12 செஷன்ஸோட ரேஷியோ எவ்ரி 3 days ஒன்ஸ் இருந்துச்சு. ஸோ ஒரு 2-3 மாதத்துக்கு அந்த செஷன் இருந்தது. கம்ப்ளீட்டாக வந்து ஹாப்பியானார். அவர் வந்து வேற இருக்கிற வேலையிலேருந்து இன்னொரு பெட்டர் வேலையில் மாறினார். அவருக்கு இன்னொரு லவ் ரிலேஷன்ஷிப் வந்து இப்போ புதுசாக அவ்வளோதான், அது கம்ப்ளீட்டாக டிவோர்ஸே ஆயிடுச்சு அந்த மேரேஜ். ஸோ அதுக்கு அடுத்தது அவர் இன்னொரு பொண்ணு கூட வந்து ஒரு லவ் அண்ட் பாண்டிங் ஸ்டார்ட் ஆச்சு. அந்த பொண்ணை வீட்டில் இன்ட்ரோ பண்ணி அடுத்த கல்யாணத்துக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணாங்க. அந்த அளவுக்கு கம்ப்ளீட்டாக அவரோட லைஃப்பில் வந்து ஒரு அருமையான சேஞ்ச் ஓவர். இது எல்லாமே நடந்தது 1 yearக்குள்ளே. ஸோ இவ்வளோ வித மாற்றத்தை வந்து ரைக்கியால் கொடுக்க முடியும். அந்த கான்ஃபிடென்ஸ் வந்து எனக்கு இதில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. இல்லை, இந்த செஷன் பற்றி சொல்கிறப்ப தான் நோட் பண்ணுறேன். இப்போது ஒரு பிரச்சனைக்காக வராங்க அப்படின்னாக்கா இதுக்கு நான் ரைக்கி ஹீலிங் எடுத்துக்கிறேன் அப்படின்னா அது ரியாக்ட் பண்ணுறதுக்குண்டான டைம் டியூரேஷன் ஒன்று இருக்கு இல்லையா? எவ்வளோ காலங்கள் தேவைப்படும்? என்ன பிரச்சனைக்கு எடுக்கிறப்ப ஒவ்வொரு காலகட்டம் இருக்கும் இல்லையா? அது மாதிரி என்ன டிஃப்ரென்சஸ் இருக்கும்? இது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரிங்க. இப்போ ஒரு சிலருக்கு வந்து 6 செஷன்ஸ் எடுத்தாங்கன்னா அதுலேயே அவங்க ஹீல் ஆவாங்க. இப்போ ஒரு 3 மாதத்து பிரச்சனை, 4 மாதத்து பிரச்சனை, இப்போ இவங்களோட ஹார்ட் சக்ரா வந்து ரொம்ப லைட்டாக தான் இம்பேலன்ஸ்டாக இருக்கப்பெல்லாம் அவங்கெல்லாம் வந்து ஒரு சீக்கிரம் ஒரு 6 செஷன்ஸ்லேயே ஹீல் ஆகிடுவாங்க. ரொம்ப வருஷக்கணக்கான பிரச்சனைகளாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில், அதாவது ஒரு இப்போ இவருக்கு சொன்ன பார்த்தீங்களா 12 செஷனில் ஹீல் ஆகிட்டார், சூப்பராக ஹீல் ஆகிட்டார். இருந்தது 1 மாதம் தான். அந்த பாண்டிங் தான் அவருக்கு டிஸ்டர்ப் ஆச்சே தவிர அதுக்கு முன்னாடி இவருக்கு ஒன்றும் இல்லை. ஸோ அது 12 செஷனில் ஹீல் ஆகிடுச்சு. இதே வந்து ரொம்ப வருஷத்தோட டிப்ரெஷன்ஸ் இருப்பாங்க. ஒரு 5-6 வருஷம் எனக்கு டிப்ரெஸ்டாக இருக்கேன், எனக்கு இந்த லைஃப் பிடிக்கல, எனக்கு வேலை பிடிக்கல, எனக்கு சரியான இது அமையலை, அப்படி இப்படின்ட்டு ரொம்ப டிப்ரெஷன் இருக்குது. அவங்களுக்கெல்லாம் வந்து டைம் அதுக்கு தகுந்த மாதிரி அதிகமாகும். ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நான் என்ன சஜஸ்ட் பண்ணுறதுன்னா, நீங்களே கற்றுக்கோங்க.
கற்றுக்கோங்க. நீங்களே செல்ஃப் ஹீலிங் டெய்லியும் பண்ணிக்கோங்க. சிலரால் வந்து பண்ண முடியாது, அது பண்ணுறதுக்கு உண்டான மனநிலையுமே வந்து அவங்களுக்கு சுத்தமாக வராது. அது ரீடிங் பார்க்குறப்பே தெரிஞ்சிடும், கண்டிப்பாக நம்ம சொன்னாலும் வேஸ்ட், அவங்க கற்றுக்கிட்டாலும் வந்து பண்ண மாட்டாங்கன்றது தெரியும். அந்த டைமில் கொஞ்சம் ஹீலிங் செஷன் 6 செஷன்ஸோ 12 செஷன்ஸோ ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நான் என்னோட இது வந்து நீங்கள் கற்றுக்கோங்க, நீங்கள் பண்ணுங்கள். எவ்வளோ நாள் என்னையே டிபெண்ட் பண்ணியிருப்பீங்க? கொஞ்ச நாள் டிபெண்ட் பண்ணால் திருப்பி உங்களோட லைஃப்பில் அந்த ப்ராப்ளம் வரப்போ திருப்பி என்கிட்டே வராட்டி என்ன, நீங்கள் ஹீலிங் பண்ணுங்கள். நீங்கள் வந்து உங்களோட லைஃப்பை டேக் கேர் பண்ணுறதுக்கு உண்டான சப்போர்ட்டை எடுங்க அப்படின்னு தான் நான் எப்போவுமே சொல்லுவேன். எவ்வளோ நாளில் ஒரு பர்சன் கற்றுக்க முடியும் ரெய்கி? லெவல் 1 3 days தான். 3 days டெய்லி 1 hour ஆன்லைன் செஷன் ஜூம் காலில். அதை கற்றுட்டு தீட்சை ரிசீவ் பண்ணிவிட்டு அவங்க 21 days செல்ஃப் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ அதுக்கு மேலே வந்து லெவல் 2 போகிறதுனா போகலாம், இல்லை லெவல் 1லேயே வந்து இந்த எனர்ஜியே அவங்களுக்கு இருந்தாலே போதும். ஏன்னா லெவல் 1ன்றது நமக்கு நாமே கற்றுக்கிறது, நம்மளோட சக்ராஸ் பேலன்ஸ் பண்ணுறது. லெவல் 2ன்றது நம்ம அடுத்தவங்களுக்கு ஹீலிங் பண்ணுறது, ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு, நம்மளோட கூட இருக்கவங்களுக்கு, நம்மளோட வீட்டுக்கு, பிஸ்னஸ்க்கு, நம்ம ஒர்க்குக்கு, ஸோ அடுத்த விஷயத்துக்கு ஹீல் பண்ணுறது லெவல் 2. அதுவும் வந்து அதே மாதிரி 3 days தான். ஸோ அதுக்கப்புறமும் நான் என்ன பேட்டர்னில் கொடுக்குறேன்னா எல்லாருக்கும் ஃபாலோ அப் கொடுத்துருவேன். இப்போ ரேக்கின்றது கற்றுக்குவாங்க, 1 மாதம்லாம் பண்ணிடுவாங்க நல்லா. அதுக்கப்புறம் அப்படியே காலப்போக்கில் எனக்கு அந்த வேலை இருக்குது இந்த வேலை இருக்குன்ட்டு அப்படியே விட்டுருவாங்க. அப்போ அவங்க சொல்லுவாங்க, நான் அப்போ பண்ணேன் மேம், எனக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு, எப்படி விட்டனே தெரில, அந்த வேலை வந்துச்சு இந்த வேலை வந்துச்சுன்னு அப்படியே விட்டுட்டேன், திருப்பி என்னால் ரீஸ்டார்ட் பண்ண முடியல அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த டைமில் தான் வந்து என்னோட சப்போர்ட் வந்து எப்போவுமே இருக்கணும்னு நினைப்பேன். என்கிட்ட கற்றுக்கிட்டவங்க எல்லாம் வந்து என் கூட தான் இன்னும் ட்ராவல் பண்ணுறாங்க, எல்லாமே குரூப்பில் இருக்காங்க. ஸோ மந்த்லி ஒன்ஸ் வந்து ஃபாலோ அப் செஷன் கொடுப்பேன். அப்போ ஸோ அவங்க கற்றுக்கிட்டு ஒரு 4 மாதம் பிரேக் விட்டுட்டாங்க, திருப்பி ரீஸ்டார்ட் பண்ணால் ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்குது, அவங்களால பண்ண முடியல, நிறைய சந்தேகங்கள் வரும், எப்படி பண்ணுறதுன்னு தெரியாது, இந்த கை எப்படி வைக்கணுமா அப்படி வைக்கணுமான்னு பல சந்தேகம் அப்போ தான் வரும். ஸோ அப்போ அந்த ஃபாலோ அப் செஷனில் வந்து அகெயின் அவங்க பேக் டு ஃபார்ம் வந்துடுவாங்க, திருப்பி அந்த ரெய்கி ஃபீல்டுக்குள்ளே வந்துடுவாங்க, அவங்க பண்ண ஆரம்பிப்பாங்க, லைஃப்பில் நல்ல க்ரோத் இருக்கும். இதே ஹீலிங்லேயே கிறிஸ்டல்ஸ் வச்சோ இல்லை ஸ்டோன்ஸ் வச்சோ அந்த ஹீலிங்ஸ் கொடுக்குறீங்க, அதுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம்? இல்லை, கிறிஸ்டல்ன்றது தனி கான்செப்ட்டுங்க. ரெய்கியை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒன்றுமே வேணாம், எந்த பொருளும் பக்கத்தில் வேணாம். ரெய்கின்றது ஒரு தனி கான்செப்ட், கிறிஸ்டல் ஹீலிங்ன்றது அது தனி கான்செப்ட். ஸோ இதுக்கும் அதுக்கும் ரொம்ப கனெக்ட் இல்லை. நம்ம கிறிஸ்டலுக்கு ரெய்கி ஹீலிங் கொடுப்போம், பட் கிறிஸ்டல் இருந்தால் தான் ரெய்கி ஹீலிங் பண்ண முடியும் அப்படி கிடையாது. கிறிஸ்டல் ஒரு சப்போர்ட்டிங் கேரக்டராக இருக்கும் நம்மளோட லைஃப்பில். இதை இப்போ கற்றுக்குறாங்க அப்படின்னாக்கா அவங்களுக்கு சர்டிஃபைட் அப்படின்னு ஏதாவது இதில் கொடுக்கப்படுதா? ஏன்னா இப்போ அவங்க செல்ஃபாக ஹீல் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிறப்ப பிரச்சனை கிடையாது, மற்றவங்களுக்கு ஹீல் பண்ணுறப்ப இது இந்த மாதிரி முறைகள் இருக்கான்னு கேட்குறேன். இருக்குது, கண்டிப்பாக இருக்குது. சர்டிஃபிகேட் எல்லாம் என்கிட்ட படிக்கிறவங்களுக்கு யாரெல்லாம் தேவையோ அவங்க கேட்டு வாங்கிக்குவாங்க, தேவையில்லாதவங்க கேட்க மாட்டாங்க. ஏன்னா எனக்கு சரியானா போதும், நான் சர்டிஃபிகேட்டை வச்சு என்ன பண்ண போகிறேன்னு அவங்களே சொல்லுவாங்க. ஸோ சர்டிஃபிகேட் ஆனால் இருக்குது, நாங்கள் கொடுக்குறோம். இதில் சைடு எஃபெக்ட் வர்றதுக்கு உண்டான சோர்சஸ் இருக்கா? ஏன்னா இப்போ முறையாக கற்றுக்கிட்டு பண்ணுறதுக்கும் ஒருவேளை ஆர்வக்கோளாறுல சில கற்றுக்கிறவங்க பாதி முடிச்சிருப்பாங்க, அதுக்குள்ளே நான் பண்ண ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லி எல்லாம் ட்ரை பண்ணுவாங்க. அப்படி பண்ணுறதுனால ஏதாவது சைடு எஃபெக்ட்ஸ் அப்படி ஏதாவது? நீங்கள் சொல்கிற மாதிரி முறையாக கற்றுக்காமல் பண்ணுறதுல சைடு எஃபெக்ட்ஸ் இருக்குது. என்ன ஆகும்னு நான் சொல்கிறேன். இப்போ நான் அந்த கிளாஸ் முடிக்கிறதுக்கு முன்னாடியே அவங்க எனக்கு ஹீலிங் தெரியும்னு ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சேன். நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருப்பேன், வெயிட் பண்ணுங்க, கம்ப்ளீட்டாக கிளாஸ் முடியட்டும், அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணலான்ட்டு. அவங்க அதை கேட்க மாட்டாங்க, அப்படியே அவசரத்தில் நீங்கள் சொன்ன மாதிரி அவசர கோளாறுலாம் பண்ணிவிடுவாங்க. அப்போ வந்து அவங்க வீட்டிலே ஒருத்தவங்களுக்கு வயிறு வலி அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இவங்க டைரெக்டாக வான ஹீலிங் பண்ணுறேன்னு படுக்க வச்சுருவாங்க. ஹீலிங் பண்ணுறப்போ அவங்களுக்கு அந்த வயிறு வலி சரியாகும். ஆனால் இவங்க அந்த அன்னைக்கோ இல்லை அடுத்த நாளோ இவங்க அதே சேம் பெயினை வந்து இவங்க சென்ஸ் பண்ணுவாங்க, இல்லை வந்து ஒரு மாதிரி ட்ரைன் ஆகிடுவாங்க, தலைவலி வந்துடும், அப்படியே படுத்துக்குவாங்க. ரொம்ப ஹாப்பியாக ஜாலியாக சுற்றிட்டு இருந்தவங்க கூட எனக்கு என்னமோ முடியல, ஏதோ தலைவலிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்ட்டு அவங்க என்னெல்லாம் ஒரு சின்ன சின்ன வேலை பிளான் பண்ணி அந்த ஹோல் டேக்கு வச்சுருந்தாலும் அதெல்லாம் அப்படியே ஒன்றும் பண்ணாமல் அப்படியே படுத்துருவாங்க. அது அப்படியே அந்த எனர்ஜி மாற்றம் அங்கே நடந்திருக்கும். ஏன்னா வந்து இப்போ ப்ராப்பராக ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காங்கன்னா அந்த ரிசீவிங் மோடு கிவிங் மோடு பெட்டராக இருக்கும். இல்லைன்னா ரிசீவிங் மோடு ப்ராப்பரான ப்ராக்டிஸ்னால் என்ன, யூனிவர்சல் எனர்ஜி நம்ம ரிசீவ் பண்ணுறோம். ஸோ அந்த ரிசீவிங் மோட்லேயே அங்கே பிளாக்கேஜ் இருக்கப்போ இவங்க கொஞ்சம் இவங்க பண்ணி வச்சுருந்த எனர்ஜி எல்லாம் கொடுத்து முடிச்சிருவாங்க. ஸோ இவங்க ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ட்ரைன் ஆகிடுவாங்க. இது வந்து நடக்கும். ஒரு ரெய்கி ஹீலிங் அப்படிங்கிறதுக்கு மேக்ஸிமம் எவ்வளோ டைமிங் எடுத்துக்குவாங்க? எவ்வளோ நேரத்தில் ஒருத்தர் ஹீல் பண்ண முடியும்? இல்லை ஒரு பிரச்சனைகளுக்கு இவ்வளோ டைமிங் அதிகரிக்கும் அப்படி ஏதாவது? இல்லை, 20 மேக்ஸிமம் 25 minutes.
ஸோ 25 மினிட்ஸில் நம்ம ஒரு கம்ப்ளீட் ஹீலிங் கொடுக்க முடியும் ஒருத்தங்களுக்கு. உடல்நல பிரச்சனைக்கு இருந்தாலும் சரி, மனநல பிரச்சனை எல்லாமே சக்ராஸ் பேஸ்டு தான். இந்த சக்ராஸ் எல்லாம் ஹீல் பண்ணுறப்பவே என்ன விஷயமா இருந்தாலும் ஹீல் ஆகும். ஸோ அது கம்ப்ளீட் 7 சக்ராவோட ஹீலிங்ன்றப்போ 25 to மேக்ஸிமம் 30 மினிட்ஸ். மக்களோட அதிகபட்சமான எதிர்பார்ப்பு என்ன அப்படின்னா, இப்போ ஒரு உடல்நல பிரச்சனை டாக்டர்கிட்ட போகிறோம் அப்படின்னா அதிகபட்சமாக இவ்வளோ தான் ஃபீஸாக இருக்கும். ஒரு சைக்காட்டிஸ்ட் பண்ணனாக்கா இதுதான் ஃபீஸ் அப்படின்னு இருக்கும். ஆனால் இந்த ரெய்கி ட்ரீட்மெண்ட்டுக்கு என்ன ஃபீஸ் வாங்குறாங்கன்னே தெரில அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இதுக்கு என்ன மாதிரியான செலவுகள் இருக்கும்? அப்படி ஒன்றுமே இல்லை. ஃபஸ்ட்டு அவங்க ரேக்கி கற்றுக்கிறதுனா 3000 ருபீஸ் செலவு. அந்த 3000 வந்து அவங்களோட லைஃப் லாங்குக்கு சப்போர்ட் பண்ண போகுது. ஸோ அந்த 3000 வந்து எதுக்குன்னா, முதல்ல ரேக்கின்றது உள்ளே வரத்துக்கு மனசு ஃபஸ்ட்டு என்னை கற்றுக்கணும், எனக்கு தேவை அப்படின்ற ஒரு இது இருக்கவங்க தான் அந்த 3000 ரூபா கொடுப்பாங்க. ஸோ அந்த 3000 ரூபா கொடுக்கணுன்ற என்ன வரப்போ அது அவங்க அந்த இது கண்டிப்பாக அந்த பிரார்த்தனை அவங்களுக்கு அமைஞ்சிரும். இப்போ ரேக்கியை பொறுத்த வரைக்கும் ஒருத்தவங்க வந்து கற்றுக்கணும்னு நினைக்கிறாங்க, ஆனால் வந்து பணம் இல்லை, அந்த 3000 ருபீஸ் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். கற்றுக்கணும்னு நினச்சிட்டாங்கன்னா அந்த பணம் எப்படியாவது அவங்களுக்கு வந்துடும், கற்றுக்குவாங்க. ஏன்னா ரேக்கியை பொறுத்த வரைக்கும் ஃப்ரீ கிடையாது. வேடிக்கை பார்க்குறவங்களுக்கு எனக்கு தான் செக் பண்ணி தான் பாருங்களேன்னு சொல்கிறாங்க. ரேக்கி எத்திக்ஸ்லேயே வந்து இதெல்லாம் ஃபாலோ பண்ணணும். ஏன்னா வந்து 2 எனர்ஜிஸ் இருக்குது. ஒன்று ஒயிட் மேஜிக், இன்னொன்று பிளாக் மேஜிக். ஒயிட் மேஜிக்ன்றது பியோர் இன்டென்ஷன்ஸோடு பண்ணக்கூடிய ஹீலிங் எல்லாமே. ரேக்கி ஹீலிங் வந்து ஒன் ஆஃப் த ஒயிட் மேஜிக். பிளாக் மேஜிக்ன்றது வந்து அவங்களுக்கு தெரியாமல் பண்ணுறது, அவங்களுக்கு விருப்பம் இல்லாமல் கொடுக்கறது, ஸோ தப்பான இன்டென்ஷன்ஸ்க்காக கொடுக்கறது, இதெல்லாம் பிளாக் மேஜிக். பிளாக் மேஜிக் தெரியாமல் பண்ணுறது, ஒயிட் மேஜிக் தெரிஞ்சு பண்ணுறது, தேவைன்றவங்களுக்கு நீடி பீப்புளுக்கு பண்ணுறது. ஸோ இதில் வந்து இந்த ஒயிட் மேஜிக்ன்ற லிஸ்ட்டில் வந்தனாலே அந்த எத்திக்ஸை நம்ம ஃபாலோ பண்ணோம். யாருக்கு தேவையோ, யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்களுக்கு தான் கொடுக்கணும். இப்போ வந்து என்கிட்ட ரேக்கி ஹீலிங்கே வராங்கன்னு வச்சுக்கோங்களேன், சிலருக்கெல்லாம் வந்து நான் கம்ப்ளீட்டாக நோ சொல்லிடுவேன். ஸோ அதெல்லாம் வந்து நம்மளோட எத்திக்ஸ்லேயே இருக்காது. அது வந்து ஒரு எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேராக இருக்கும். அதுக்கு வந்து அவன் வந்து என் கூட பேச மாட்டேங்கிறான், அவன் வந்து என் கூட பேச மாட்டேங்கிறான், அவளுக்கு ஹீலிங் கொடுங்க, என் கூட பேச வைக்கணும் அப்படிம்பாங்க. ஸோ அதுவே எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர், அது எத்திக்ஸ்லேயே இல்லை. அப்படி அந்த ஹீலிங் கொடுக்கப்படுறது யார் ரிசீவ் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தெரியாமல் வேற கொடுக்கணும். ஸோ இது இந்த எத்திக்ஸ்லேயே அங்கேயே கட் ஆகிடுச்சு. நான் என்ன ஆனாலும் அதுக்கெல்லாம் நான் நோ சொல்லிடுவேன், நான் கொடுக்கவே மாட்டேன், அது கொடுக்கவே கூடாது, யாராக இருந்தாலும் கொடுக்கக்கூடாது. இதே வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்காங்க, அவங்களுக்குள்ள ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை, 2 பேரும் வந்து ரொம்ப பிரச்சனைகள் இருக்காங்க, பிரிஞ்சிருக்காங்க, அப்படின்ற பட்சத்தில் நம்ம தாராளமாக கொடுக்கலாம். ஏன்னா இதுதான் வந்து முறை இல்லை. அவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணியிருக்காங்க, 2 பேரும் சேர்ந்து இருக்கிறதுக்கு விருப்பப்படுறாங்க, ஆனால் ஒரு சுச்சுவேஷன்ஸ் அவங்களோட பிரச்சனைகளுக்கு உள்ளாக்குறாங்க. அப்படின்றப்போ தாராளமாக அந்த இடத்துல அவங்க கிட்ட கேட்காம கொடுக்கறதுல தப்பு இல்லை. ஸோ இதெல்லாம் ரேக்கியில் ஃபாலோ பண்ணக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள். மனிதர்களுக்கு நம்ம கொடுக்குறோம் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை, அதனால தெரியுது நம்ம கொடுத்துட்றோம். நம்ம வீட்டில் வளர்க்கக்கூடிய விலங்குகள், பறவைகளோ விலங்குகளோ, இவங்களுக்கும் சில பிரச்சனைகள் இருக்கு. அது என்ன ரியாக்ட் பண்ணுதுன்னே நமக்கு தெரியல. ஆனால் இந்த மாதிரி ஒரு பிரச்சனைகள் இருக்கு அப்படிங்கிறப்போ இந்த பிரபஞ்ச சக்தியை வச்சு அதுங்களுக்கு ஏதாவது பண்ண முடியுமா? இது சூப்பரான கேள்வி. டாக் எல்லாம் அவ்வளோ நல்லா ரேக்கி எனர்ஜியை சென்ஸ் பண்ணும், பேர்ட்ஸ் வந்து ரேக்கி எனர்ஜியை சென்ஸ் பண்ணும். இப்போ ரேக்கி கிளாஸ் கொடுக்குறோம்ல, ஜூம் காலில் இருக்கும். அந்த ஜூம் கால் கிளாஸ்லேயே வந்து யாரெல்லாம் வீட்டில் டாக் வச்சுருக்காங்களோ அது வந்து பக்கத்தில் உட்காந்துக்கும். அவங்க எல்லாம் சொல்லுவாங்க. ஒரு ஆன்ட்டி இருக்காங்க, அந்த ஆன்ட்டி பேர் வந்து எனக்கு ஞாபகம் இருக்கு நல்லா, ஆனந்தி ஆன்ட்டின்ட்டு யூஎஸ்ஏல இருக்காங்க. அவங்களோட டைம் வந்து விடிய காலையில், நான் இங்கே கிளாஸ் கொடுத்தப்ப காலையில் 5 மணியோ 4:30 மணியோ அவங்க சொன்னாங்க. அப்போ வந்து அவங்களோட டாக் வந்து அது நல்லா இப்போ குளிர்காலமாக போய் நல்லா தூங்கிட்டு இருக்குமா. இந்த கிளாஸ் உன்னோட வாய்ஸ் கேட்டாலே இவன் வந்து உட்காந்துக்கிறான்னு வந்து அவங்க பக்கத்துலேயே உட்காந்துட்டு அவங்க மடியிலே படுத்துட்டு இருக்கும். அவங்க அப்போ ஹீலிங் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஹீலிங் எனர்ஜியை பேசிக்காகவே டாக்ஸ் வந்து அவங்க மட்டும் கிடையாது, மும்பையில் கோப்பர் கர்னேல அந்த லேடி பேர் மறந்துருச்சு. ஸோ அவங்க வந்து அவங்க டாக் அப்படியே கொஞ்சிக்கிட்டே இருக்கும், அவங்கள உட்காரவே விடாது. ஏன்னா டாக்ஸ் எல்லாம் அவ்வளோ நல்லா ஹீலிங் எனர்ஜியை வந்து ரிசீவ் பண்ணி இவ்வளோ நேரம் அவங்க தான் எல்லாத்துக்கு முன்னாடி குரூப்பில் தான் சொல்லுவாங்க, இவ்வளோ நேரம் அங்கே தாங்க மேம் இருந்தால், இப்போ மட்டும் எதுக்கு நான் கிளாஸஸ் உட்காந்தாலே வந்து டிஸ்டர்ப் பண்ணிவிட்டு நான் இன்றைக்கி கதவே சாத்திட்டு வந்துட்டேன், என்ன பண்ண விட மாட்டேங்கிறான் அப்படின்னு அந்த டாகை சொன்னாங்க. ஸோ ஹீலிங் எனர்ஜியை வந்து டாக் ரொம்ப ரொம்ப சூப்பராக சென்ஸ் பண்ணும். டாகுக்கு வந்து ஹீலிங் வந்து கொடுக்கலாம். அதே மாதிரி பேர்ட்ஸ்க்கு, இல்லை ஃபிஷ் டேங்க்குக்கு, ஃபிஷ் வந்து ரொம்ப சிக்காயிட்டே இருக்குன்றப்போ ஃபிஷ் டேங்க்குக்கு, வீட்டில் இருக்க பிளான்ட்ஸ்க்கெல்லாம் ரொம்ப ரொம்ப அருமையாக எனர்ஜி வந்து சென்ஸ் பண்ணும். அவங்களுக்கே கொடுக்க முடியும்.
ஆமாம், நம்ம வந்து உயிரில்லாத பொருட்களுக்கு கொடுக்கலாம். ஸோ அதில் ஒன்றுமே தப்பு கிடையாது. பிளான்ஸுக்கு வந்து கொடுக்க அந்த பிளான்ஸ், இதுவும் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்கிறேன். அயர்லாண்டில் வந்து ஒரு லேடி இருக்காங்க. அவங்களோட வீட்டில் வந்து ஏதோ ஒரு செடி வாங்கியிருக்காங்க, ரோஸ்ன்னு நினைக்கிறேன், ரொம்ப கரெக்டாக ஞாபகம் இல்லை. ஒரு செடி வாங்கியிருக்காங்க, அது 3 வருஷமாக வந்து அப்படியே வச்சுருந்துருக்காங்க. அது காஞ்சு போயிடுச்சு. ஸோ அந்த குச்சி மட்டும்தான் இருந்ததா, காஞ்சு போய் இருந்ததாமா. இவங்க வந்து ஹீலிங் கற்றுக்கிட்டு, இவங்களாம் ஆன்லைனில் தான் கற்றுட்டாங்க. ஹீலிங் கற்றுட்டு அந்த செடிக்கு வந்து ஹீலிங் கொடுத்துட்டு இருந்திருக்காங்க. அது வந்து மேக்ஸிமம் ஒரு 10 நாளோ 15 நாளோ தான் மேம் கொடுத்தேன்னு அவங்களே அப்ராக்சிமேட்டாக சொன்னாங்க. அந்த செடியில் ஒரு இலை வந்து ஒரு மொட்டு வந்து பூத்துருச்சு. எங்களுக்கு ஆச்சரியமே தாங்க முடியல, என்னால் தாங்க முடியல, அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்னால தாங்க முடியல, அவங்க ஹஸ்பண்ட்னால நம்ப முடியல, எப்படி காஞ்சி போன செடியிலேருந்து பூக்குது அப்படின்னு சொன்னாங்க. இது வந்து அவங்களுக்கு ரேக்கியில் வந்து ஒரு பெரிய ஸ்ட்ராங்கான இதை ஏற்படுத்திடுச்சு. அதுக்கப்புறத்துலேருந்து அவங்க ப்ராப்பராக ரேக்கி ப்ராக்டிஸும் இந்த நம்பிக்கையிலே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ பிளான்ஸ்க்கெல்லாம் ரொம்ப அழகாக வேலை செய்யும் ரேக்கி. ஓகே, இந்த ரேக்கி ஹீலிங் அப்படிங்கிறது எப்படி, இது மந்த்ரா மாதிரியா, ஏதாவது உச்சரிப்புகள் மூலமாகவோ இல்லை வேவ்ஸ் மூலமாக, வைப்ரேஷன் மூலமாக, இப்படி எது ரிலேட்டட்? வேவ்ஸ் அண்ட் வைப்ரேஷன்ஸ் லெவல் 1ல லைட் எனர்ஜி வச்சு ஹீல் பண்ணுவோம். லெவல் 2ல வந்து மந்த்ராஸ்ன்னு சொல்லலாம், சிம்பிள்ஸ்னு சொல்லலாம், குறியீடுகள்னு சொல்லலாம். அந்த பேட்டர்னை வச்சு நம்ம ஹீல் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்குவோம். ரேக்கியில் ஹீலிங் அப்படிங்கிறத தாண்டி ரேக்கியில் சிம்பிள்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். அந்த சிம்பிள் என்ன பண்ணும், என்னெல்லாம் அதை எப்படிலாம் யூஸ் பண்ணிக்கலாம்? சிம்பிள்ஸ் வந்து ப்ராப்பராக அட்யூன்மெண்ட் எடுத்ததுக்கு அப்புறம் தான் சிம்பிள்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணணும். இல்லைன்னா ரொம்ப ஹை வைப்ரேஷனாக இருக்கும், இல்லை லோ வைப்ரேஷனாக இருக்கும், ஒன்றுமே தெரியாது, இல்லை ஓவராக தெரியும், அதுவும் வந்து கரெக்டாக இருக்காது. ஸோ அந்த தீட்சைக்கு அப்புறம் சிம்பிள் ப்ராக்டிசஸ் வந்து நானே சொல்லிக் கொடுப்பேன், எப்படியெல்லாம் யூஸ் பண்ணலான்னு. நம்ம க்ரியேட்டிவாக எப்படி வேணாலும் யூஸ் பண்ணலாம். நம்மளோட ஒரு பேப்பரில் வரைஞ்சி யூஸ் பண்ணுறது, இல்லை ஒருத்தவங்களுக்கு ஹீலிங் கொடுக்குறப்ப அந்த சிம்பிள்ஸை வந்து யூஸ் பண்ணுறது, அவங்களோட சக்ராஸில் சிம்பிள்ஸை யூஸ் பண்ணுறது. ஒரு ஈவெண்ட்டுக்காக, ஒரு மீட்டிங்காக போகிறாங்க, ரொம்ப இம்பார்ட்டண்ட் மீட்டிங், அந்த மீட்டிங்கில் வந்து இவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப பெட்டராக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறப்போ அந்த மீட்டிங் போகிறதுக்கு முன்னாடியே அவங்க வந்து டிஸ்டன்ட் ஹீலிங் வந்து அந்த இடத்துக்கு கொடுத்துட்டு அப்புறமா அந்த மீட்டிங் அட்டென்ட் பண்ணுறப்போ அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு ப்ரெசன்டபுளாக வந்து இருக்கிறது. இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு இப்போ மேரேஜ் நடக்க போது அந்த சிலருக்குலாம் அந்த மேரேஜ் ஃபியர் இருக்கும். ஐயோ கல்யாணம் வரப்போது அந்த ஒரு பயம், அங்கே ஒன்றும் இல்லை, எல்லாரும் ஜாலியாக இருந்தாலும் அந்த ஒரு உள்ளுக்குள்ளே ஒரு பயம் இருக்கும்ல. சிலருக்கு இருக்கிறவங்க வந்து அந்த மேரேஜ் ஈவெண்ட்டுக்கு வந்து முன்னாடி இருந்தே வந்து ஒரு ஹீலிங் கொடுக்குறப்போ அங்கே வந்து எந்த பிரச்சனைகளும் இல்லாமல் ஸ்மூத்தாக அந்த விஷயம் நடக்கிறது. இல்லை வந்து சிலர் வந்து எங்கேயாவது ஒரு இன்விடேஷன் கொடுத்துருக்காங்க, அந்த இன்விடேஷன் கொடுத்துருக்கிறவங்களுக்கும் இவங்களுக்கும் ஆகவே ஆகாது. அங்கே ஏற்கனவே பயங்கர கிளாஷ், பட் அந்த கல்யாணத்துக்கு போய் தான் ஆகணும், அந்த இன்விடேஷனை அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும், அந்த விருந்துக்கு போய் தான் ஆகணுன்ற பட்சத்தில் அந்த இடத்துக்கு இவங்க ஹீலிங் கொடுத்துட்டு போகிறப்போ அந்த இடத்துல எந்த பிரச்சனைகளும் இல்லாமல் ஸ்மூத்தாக போயிட்டு ஈஸியாக வந்து ரிட்டர்ன் வர மாதிரி இருக்கும். ஸோ ஒரு ட்ராவல் பிளான்ஸ்க்கு வந்து இந்த சிம்பிள்ஸை யூஸ் பண்ணலாம், நிறைய விஷயங்களுக்கு இந்த சிம்பிள்ஸ் யூஸ் பண்ணலாம். பர்டிகுலராக எனக்கு இதுதான் பிரச்சனை அப்படின்னு ஒரு சில பேர் இருப்பாங்க, அவங்க வந்து இந்த ஹீல் பண்ணிக்கலாம். சில பேருக்கு லைஃப் ஃபுல்லாகவே நிறைய பிரச்சனைகள் இருக்கும், பொருளாதார ரீதியாக பிரச்சனை இருக்கும், கணவன் மனைவி பிரச்சனை இருக்கும், நண்பர்கள் மூலமாக பிரச்சனை இருக்கும், வேலை சம்மந்தமான பிரச்சனைகள் இருக்கும். இது எல்லாத்தையும் நான் இதுதான் அப்படிலாம் கால்குலேட் பண்ணிட்டு இருக்க முடியாது, எனக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்குது. ஆனால் இப்போ நான் ஏதாவது ஹீல் பண்ணிக்கணும் அப்படின்னா அப்படி பொதுவாக ஹீலிங்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கா? 7 சக்ராஸ் ஹீலிங் அவ்வளோதான். அதுக்கு மட்டும் ஹீல் பண்ணாலே அதுக்குள்ளே எல்லாமே அடங்கிருக்கு. நம்மளோட மேஜர் எனர்ஜி சென்டர்ஸ் தான் 7 சக்ராஸ். இது யூனிவர்சல் பிளாட்டன், இது மாறவே மாறாது. ஸோ இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ரிலேஷன்ஷிப் ரீதியான பிரச்சனைகள் இருக்குன்னா அவங்களோட ஹார்ட் சக்ரா ஹீல் பண்ணணும். பண ரீதியான பிரச்சனைகள் ரொம்ப இருக்குது அப்படின்னா ரூட் சக்ராவை ஹீல் பண்ணணும். வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது, அவங்களுக்கு வந்து ரொம்ப தடங்கள், எதை எடுத்தால் எனக்கு தொட்டதெல்லாம் தடங்களாது, எனக்கு வந்து வரணும்னு வர்றது கூட கிடைக்க மாட்டேங்குதுன்றப்போ அவங்களோட சாக்ரல் சக்ரா ஹீல் பண்ணணும். இவங்க மீடியா ரிலேட்டடாக இருக்காங்க, கம்யூனிகேஷன் பேஸ் தான் அவங்களோட ஒர்க்கே. ஸோ அவங்களோட பேச்சு திறமையால் தான் அவங்க ஒரு விஷயம் பண்ணுறாங்க. நடிகர்களாக இருக்கலாம், பாட்டு பாடுறவங்களாக இருக்கலாம், இல்லை வீட்டிலே வந்து இவன் வாயால் தான் கேட்குறா, பேசி பேசி எல்லாத்தையும் டார்ச்சர் பண்ணிடுறாங்க அப்படின்ற பட்சத்தில் இருக்கலாம். த்ரோட் சக்ராவை நம்ம ஹீல் பண்ணணும். கம்யூனிகேஷன் பெட்டராக இருக்கும், அதாவது அந்த கம்யூனிகேஷன் அவங்களோட சொல்கிற விதமே ஒரு கிளாரிட்டி கொடுக்கும். அது அவங்களோட சிலரெல்லாம் வந்து வீட்டில் என்ன ஆகும்னா இன்டென்ஷன்ஸ் நல்லா தான் இருக்கும், நான் வந்து இதெல்லாம் வந்து சொன்னால் இவங்க நல்லதுக்கு தான் சொல்கிறேன், நல்லதுக்கு தான் திட்டுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் வெளியே பார்க்குறப்ப எப்போ பார்த்தாலும் திட்டிகிட்டே இருக்காங்க, எப்போ பார்த்தாலும் வந்து இவங்ககிட்ட பேசவே வேணாம், திட்டுறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். அப்போ இந்த த்ரோட் சக்ரா பேலன்ஸ்டாக இருக்கப்போ
சொல்லக்கூடிய மேட்டர் ஒன்று தான், ஆனால் அது கன்வே பண்ணுற விதம் ப்ரெசன்டபுளாக இருக்கும், அவங்களுக்கு பிடிக்கும், அப்போ கேட்கவும் ஆரம்பிப்பாங்க. அதுதான் வந்து த்ரோட் சக்ரா. ஸோ இது வந்து கம்யூனிகேஷனுக்கு ஹீல் பண்ணலாம். இந்த ஓவர் திங்கிங், நெகட்டிவ் தாட்ஸு, சூசைடிக்கல் தாட்ஸ் வர்றது, தூக்கமே வராமல் டிஸ்டர்ப் ஆகிக்கிறது, ரொம்ப டிப்ரெஸ்டாக இருக்கிறது, இது எல்லாமே தேர்ட் ஐ சக்ரா ஹீல் பண்ணலாம். அதுக்கப்புறம் ஒரு மெடிடேஷன் பேட்டர்னில் இருக்கிறவங்க, ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி அட்ராக்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, ஒரு ப்ராப்பரான ரிசீவிங் மோடில் பிளெஸ்ஸிங்ஸ் நமக்கு கிடைக்கணும்னு நினைக்கிறவங்கலாம் வந்து க்ரௌன் சக்ரா ஹீலிங் பண்ணலாம். ஸோ எப்படி பார்த்தாலும் அந்த 7 சக்ராஸ் வந்து நம்ம கம்ப்ளீட் லைஃப்பை வந்து கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். ஸோ அதை ஹீல் பண்ணினாலே போதும். இதை ஹீல் பண்ணுறதுக்கு தான் அந்த 25 to 30 நிமிஷம். ஓகே ஓகே. இப்போது இந்த 7 சக்ராவில் அந்த த்ரோட் சக்ரான்னு சொன்னது இப்போ எங்களுக்கு சம்மந்தப்பட்ட விஷயமா இருக்குது. இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, அந்த த்ரோட் சக்ரா அப்படிங்கிறத இப்போ ஆக்டிவேட் பண்ணி பார்ப்போம். என்ன ஃபீல் கிடைக்கும், அது எப்படி, அது என்ன மாதிரியான ஃபீல் ஆகும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக எவ்வளோ நேரங்கள் ஆகும்? இல்லை, ஒரு 3 to 6 minutes போதும். 6 minutes ஆகும். ட்ரை பண்ணலாமா? ஓகே ஓகே, இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். நீங்கள் ஐஸ் க்ளோஸ் பண்ணிவிட்டு பேக் ஸ்ட்ரைட்டாக வச்சுட்டு கை வந்து இப்படி வைங்க, இப்படி கொஞ்சம் ஒரு கப் ஷேப் மாதிரி. இப்போ நான் ஹீலிங் ஸ்டார்ட் பண்ணுறேன். உங்களுக்கு எப்போ வந்து ஒரு மாதிரி எப்படி இருக்குன்னா, ஒரு 2 மேக்னெட் வச்சுருப்போம்ல, 2 மேக்னெட் வச்சு இப்படி ஒட்டி ஒட்டி எடுத்தால் எப்படி இருக்கும், ஒரு எனர்ஜி நம்ம சென்ஸ் பண்ணுவோம்ல, அந்த எனர்ஜி சென்ஸ் ஆகலாம். இல்லை அலையாக வேவ்ஸ் ஏதோ பாஸ் ஆகிற மாதிரி இருக்கும், ஏதோ அந்த இடம் மட்டும் வாமாக ஃபாஸ்ட்டாக ஒரு காற்று போயிட்டே இருக்க மாதிரி இருக்கும். இல்லை நீங்கள் ஜில்லுன்னு ஒரு காற்று பாஸ் ஆகிற மாதிரியும் வந்து உங்களால் சென்ஸ் பண்ண முடியும் கைக்குள்ளே. இல்லை ஒரு டிங்லிங் சென்சேஷன்ஸ், குறுகுறுன்னு ஊறுற மாதிரி இருக்கும். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி எனர்ஜி சென்ஸ் பண்ணுவாங்க. உங்களுக்கு கையிலையும் சென்ஸ் ஆகலாம் இப்போது, ஏன்னா இப்போ த்ரோட் சக்ரா ஹீலிங் தான் பண்ணணும். உங்களோட த்ரோட்லேயும் சென்ஸ் ஆனாலும் ஓகே. ஸோ இது 3 minutes ஹீலிங் பண்ண போகிறோம். உங்களுக்கு எப்படி சென்ஸ் ஆகுது, எப்போ நடுவில் சென்ஸ் ஆனாலுமே ஓகே, நீங்கள் சொல்லுங்கள். ஐஸ் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, இப்போ ரிலாக்ஸ்டாக ஐஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. எனக்கு 2 ஃபீல் கிடச்சிச்சு. ஒன்று வந்து இந்த மேலே உள்ள அந்த ஸ்கின்னோட லேயர் வந்து ஃபுல்லாக யாரோ கீழே இழுக்கிற மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்குது. இன்னொன்று நீங்கள் சொன்ன மாதிரி அந்த மேக்னெட்டிக் வச்சு ப்ரெஸ் பண்ணுற மாதிரியான ஒரு 2 ஃபீல் இருந்துச்சு. என் கையை முடிஞ்ச அளவுக்கு கீழே அழுத்துறதுக்கு ட்ரை பண்ணுற மாதிரி இருக்குது, நான் பேலன்ஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்குது. ஸோ இந்த 2 ஃபீல் கிடச்சிச்சு. ஒரு சக்கரை ஆக்டிவேட் ஆகிருக்கு. இப்போது சக்ரா ஆக்டிவேட் ஆயிருக்கு. அந்த அளவுக்கு நம்ம பண்ணல, 3 நிமிஷம் தான் பண்ணுறோம். இந்த ஹீலிங் எனர்ஜியை சென்ஸ் பண்ணியிருப்பீங்க. ஓவரால் ஆரா கிளென்சிங் நடந்திருக்கும். இப்போ வந்த இந்த ஒரு 3 நிமிஷத்துக்குள்ளே என்ன நடந்திருக்கும் அப்படின்னா, மைண்ட் காம் ஆகும், ரிலாக்ஸ் ஆகும், நம்ம பேசக்கூடிய வார்த்தைகள் வந்து ரொம்ப ஒரு தெளிவாக இருக்கிறது. இதெல்லாம் ஏன்னா இப்போதைக்கு ரொம்ப ஷார்ட் டைமில் இதில் நீங்கள் இந்த விஷயத்தை நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இன்னைக்கு நிகழ்ச்சிக்கு வந்து ரைக்கி பற்றிய நிறைய விஷயங்கள் எங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. நிகழ்ச்சிக்கு வந்தமைக்கு மிக்க நன்றி. தேங்க்யூ. மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்தி கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.